வலியே வலிமை வலியே வலிமை வலியே தோழா வலிமையப்பா, படைத்தவனுக்கும் பாமரனுக்கும் வலியேதான் பெரு வலிமையப்பா. வலியே வலிமை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நமது சிறப்பு நேர்காணலில் வலியே வலிமை மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் தோழர் வலியே வலிமை சீலனை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர் பாஸ்கரன் அவர்களே. சமீப காலமாக அனைத்து சமூக ஊடகங்களிலும் சீமான் அவர்களை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்வதன் நோக்கம் என்ன? ஜாதி, மதம், இனம், மொழி இந்த நான்கும் மக்கள் காலம் காலமாக தொன்று தொட்டு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஐயா, ஜாதியை வைத்து ஒருவன் அரசியல் செய்கிறான், மதத்தை வைத்து ஒருவன் அரசியல் செய்கிறான், இனத்தை வைத்து சீமான் செய்யும் அரசியலைத்தான் நாம் எதிர்க்கிறோமே தவிர என் தம்பி சீமானை அல்ல. சீமான் நமக்கு விரோதியும் அல்ல. அவரை நாம் வலைதளங்களில் கண்டன பதிவுகள் மூலம் அவருடைய கருத்துக்களை எதிர்த்து வருகிறோம். ஆனால் ஜாதி, மதம், இனம், மொழி இதற்கு அப்பாற்பட்டவர்கள் இந்த உழைக்கும் வர்க்கம். நாம் இந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு, தமிழகத்தில் உள்ள 4 கோடி உழைக்கும் வர்க்கம், கருவறை முதல் கல்லறை வரை மக்களுக்காக உழைக்கும் வர்க்கத்திற்கான கட்சி நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதனால் ஜாதிக்கு கட்சி நடத்தினாலும் சரி, மதத்திற்கு கட்சி நடத்தினாலும் சரி, இனத்திற்கு கட்சி நடத்தினாலும் சரி, மொழிக்காக ஒருவர் கட்சி நடத்தினாலும் சரி, அவர்கள் கொள்கையிலிருந்து நமது கொள்கை வேறுபட்டு தான் இருக்கும். நமது கொள்கை உழைக்கும் வர்க்கத்தின் கொள்கை, உழைப்பின் உரிமை. இன்று வரை எந்த கட்சியாவது, ஆண்ட கட்சி, ஆண்டு விட்டு சென்ற கட்சி, நாளை ஆளப்போகிற கட்சி, யாராவது இந்த உழைக்கும் வர்க்கத்துக்கு இந்த உழைப்பின் உரிமையை பற்றி பேசுகிறார்களா? அதற்காக ஏதாவது செய்கிறார்களா? என்ன செய்கிறார்கள்? இந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு பிச்சை போடுகிறார்கள், வாரியம் வைத்து பிச்சை போடுகிறார்கள். அதனால்தான் நான் நண்பர், தோழர், தம்பி, எங்க அம்மா, பெரியம்மா, அண்ணம்மாள் பெற்ற சீமான் என் தம்பி, அவனது கருத்துக்களை நான் எதிர்க்க இதுவே மூல காரணம். உழைப்பின் உரிமை, இந்த உழைப்பின் உரிமையை பற்றி ஒரு நாளும் அவர் பேசுவதில்லை. எங்காவது அவர் பதிவுகளில் பாருங்கள். தமிழகத்தில் 4 கோடி பேர் உள்ளார்கள் உழைக்கும் வர்க்கம். இந்த 4 கோடி பேருக்காக என்றாவது அவர் குரல் கொடுத்திருக்கிறாரா? என்றாவது போராடி இருக்காரா? ஒரு சிறு கூட்டம் ஒரு ஜாதிக்குள் அடைப்பட்டது, ஒரு மதத்துக்குள் அடைப்பட்டது, ஒரு இனத்துக்குள் அடைப்பட்டது, ஒரு மொழிக்குள் அடைப்பட்ட கூட்டத்திற்காக குரல் கொடுக்கிறாரே தவிர இந்த கருவறை முதல் கல்லறை வரை மக்களுக்காக உழைக்கும் இந்த 4 கோடி உழைக்கும் வர்க்கத்திற்காக என்றாவது குரல் கொடுத்திருக்கிறாரா? அதனால்தான் அவரது கருத்துக்களை நான் கண்டித்து அதற்கு பதில் கொடுத்து வருகிறேன். ஏன் சீமான் கூட தமிழர் தொழிற்சங்க பேரவை என்ற பெயரில் தொழிற்சங்கம் நடத்தி உழைக்கும் வர்க்கத்திற்கு செய்யவில்லையா? என்ன பேரவை? தமிழர் தொழிற்சங்க பேரவையா? தோழரே, தமிழர் மட்டும்தான் உழைக்கிறாரா? நூற்றாண்டுகளாக இங்கே இந்த தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்ற இங்கு தமிழர் மட்டும்தான் உழைத்தார்களா? எனக்கு ஒன்றும் தமிழ் மொழி மீது கோபமும் இல்லை, வருத்தமும் இல்லை. நான் தமிழுக்கு எதிரியும் இல்லை, தமிழர்களுக்கு எதிரியும் இல்லை. நானும் தமிழன் தான். தூத்துக்குடி மாவட்டத்தில் என் தாய் தந்தையே சுத்த தமிழர்கள் தான். ஒரு தமிழ் தாயின் வயிற்றில் பிறந்த நான் ஒரு தமிழன் தான். ஆனால் உழைக்கும் வர்க்கம் தமிழர்கள் மட்டும்தான் உழைக்கிறார்களா? கன்னடர்கள் உழைக்கவில்லையா? மலையாளிகள் உழைக்கவில்லையா? தெலுங்கு பேசும் தோழர்கள் உழைக்கவில்லையா? இவர்களுக்கெல்லாம் சங்கம் தமிழர் தொழிற்சங்க பேரவை. அப்ப இந்த தமிழர் தொழிற்சங்க பேரவையில தமிழர் மட்டும்தானே சேர முடியும். அப்படித்தானே பேர் வச்சிருக்கீங்க. ஒரு தலைவர் பெயரில், இந்த தொழிலாளர்களுக்காக உழைத்த ஒரு தலைவர் பெயரில் ஒரு தொழிற்சங்கத்தை வைத்திருக்கலாம். ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யார் பெயரில் தொழிற்சங்கத்தை வைத்தார்கள்?
அண்ணா தொழிற்சங்க பேரவை என்று அண்ணா பெயரில் தானே வைத்தார்கள். இந்த தொழிலாளர்களுக்கு அண்ணாவை என்ன சொல்கிறாய் நீ? திராவிடன் திராவிடன் திராவிடன். அண்ணா திராவிடன் என்றால் அப்ப இந்த உழைக்கும் வர்க்கம் தமிழ்நாட்டிலே தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக, எந்த மாநிலமும் இல்லாத அளவுக்கு இன்று இந்தியாவின் முதன்மை மாநிலமாக கட்டமைத்தது யார்? தமிழர்கள் மட்டும்தானா? தமிழர்கள் மட்டும்தான் உழைத்தார்களா? தெலுங்கர்கள் உழைக்கவில்லையா? இந்த தமிழகம் இன்று இந்தியாவின் முதன்மை மாநிலமாக சிறந்து விளங்குவதற்கு கல்வி, உழைப்பு இல்லாமல் என்ன கிடைக்கும்? மாணவர்கள் படிக்க புத்தகம் அதற்கு முன் என்னவாக இருந்தது? ஒரு மர துகளாக இருந்தது. அதற்கு முன் என்னவாக இருந்தது? ஒரு மரமாக இருந்தது. அந்த மரம் அதற்கு முன் என்னவாக இருந்தது? ஒரு விதையாக இருந்தது. விதை காகித பேப்பர் ஆகுமா? அங்கே உழைப்பு இருக்கிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில தொழிலாளர்களின் உழைப்பு உள்ளது. பின்ன என்ன தமிழர் தொழிற்சங்க பேரவை? தமிழர் மட்டும்தான் உழைச்சானா? சரி, தமிழர் தொழிற்சங்க பேரவை வச்சிருக்காப்புல இல்ல, என்னைக்காவது சீமான் அந்த தமிழர் தொழிற்சங்க பேரவை மூலம் நான் வசிக்கும் 50 ஆண்டுகளாக வசிக்கும் இந்த மதுரவாயல் தொகுதியிலே ஒரு 1000 தொழிலாளர்களுக்கு உழைப்பின் உரிமையை பெற்று தந்திருப்பாரா? அல்லது அவரது கட்சியில் இருந்து எவனாவது ஒருவன் நான் இந்த சீமான் கட்சியின், நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி என்று இந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு தெருவில் வந்து உழைப்பின் உரிமையை பெற்று தந்திருப்பானா? ஒவ்வொரு அரசும் உழைக்கும் வர்க்கத்திற்கு இந்த பிச்சை தான் போடுகிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. இந்த பிச்சையை வாங்குவதற்கு மக்கள் அலையோ அலை என்று உழைத்து கலைத்தவர்கள் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்? மற்ற கட்சிக்காரர்கள் ஆட்சியை பிடித்தார்கள். நான் ஆட்சிக்கு வந்தால் செய்வேன் என்று சொல்லும் இந்த சீமான் அவரது தொண்டர்களை வைத்து இந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு அந்த உழைப்பின் உரிமையை, அரசு கொடுக்கும் நலத்திட்டங்களை, வாரியத்தின் மூலம் கிடைக்க வந்த நலத்திட்டங்களை பெற்று தந்தாரா? என் தெருவில் இன்று வரை ஒருவனும் வரவில்லை. என் நகரில் இன்று வரை ஒருவனும் வரவில்லை. ஏன்? அவர் மட்டுமா? 1000 கணக்கில் வைத்துள்ளார்கள் வியாபாரி சங்கம் என்று. நேற்று கூட 42வது வணிகர் தினம் என்று தினத்தை கொண்டாடுகிறார்கள். தினத்தை கொண்டாடினால் உழைக்கும் வர்க்கத்திற்கு உழைப்பின் உரிமை கிடைத்து விடுமா? ஒவ்வொரு கடை நடத்தும் தோழர்களும் 18 மணி நேரம் 20 மணி நேரம் இந்த நாட்டுக்காகவும் உழைக்கிறார்கள். வீட்டுக்கு மட்டும்தான் உழைக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவர்களும் நாட்டுக்கு உழைக்கிறார்கள். முதலில் அந்த தொழிற்சங்க பேரவை இந்த மக்களுக்கு உழைப்பின் உரிமையை வாங்கி கொடுக்கட்டும். கடந்த தேர்தலில் 36 லட்சம் ஓட்டு பெற்ற நீ சீமான், தம்பி சீமான், வருங்காலத்தில் 2,36,00,000 ஓட்டு பெறுவாய். உன் தொண்டர்கள், உன் தோழர்கள், உன் தம்பிகள் இறங்கி தெருத்தெருவாக முதலில் மக்களுக்கு உழைப்பின் உரிமையை வாங்கி கொடுக்க இறங்குங்கள். முடிந்தால் நாங்களும் 15 ஆண்டுகளாக அதற்காகவே போராடி கொண்டிருக்கிறோம். நாங்களும் தொழிற்சங்கம் வைத்துள்ளோமே. நமது தொழிற்சங்கத்தின் பேர் என்ன? தமிழ்நாட்டில் இருப்பதனால் தமிழக அனைத்து கடை தொழிலாளர் சங்கம். இந்தியாவில் நாங்கள் அந்த சங்கத்தை ஆரம்பித்திருந்தால் இந்திய அனைத்து தொழிலாளர்கள் சங்கம் என்று வைத்திருக்கலாம். அனுமதி கிடைக்கவில்லை. தமிழக எல்லைக்கு உட்பட்டு தான் உங்களுக்கு அதிகாரம் என்று சொன்னதனால் தமிழக அனைத்து கடை தொழிலாளர் சங்கம் என்று வைத்துள்ளோம் அல்லவா? நமது தொழிற்சங்கம் இந்த 15 ஆண்டுகளாக என்னவெல்லாம் செய்துள்ளது என்று யாருக்காவது தெரியுமா? நாம் விளம்பரம் போட்டு தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறோமா? நானும் சில சமூக வலைதளத்தில் தங்களின் பதிவுகளை பார்த்தேன். அதில் எலே சீமான் எங்க பெரியம்மா பெத்த மவனே என்று சொல்லி உள்ளீர்கள். அது ஏன்? எலே என்ற அந்த சொல் கப்பல் ஓட்டிய தமிழன் பிறந்த, வெள்ளையனை எதிர்த்து கப்பல் ஓட்டிய தமிழன் பிறந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம். அந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே பார்த்தீர்கள் என்றால் சொல், தமிழ் சொல். அங்கு எல்லாரையும் வயதுக்கு சிறியவர்கள் என்றால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தம்பி சீமானுக்கு எனக்கு 10 வயசு வித்தியாசம் இருக்கு. அவன் என்னோட சின்னவன் தான், சரியா? அதனால சில கோபத்தால அவர் சொல்ற அந்த வார்த்தைகள் எனக்கு கோபத்தை உண்டு பண்ணுவதனால், அவர்கள் போடும் அந்த பதிவுகளை, சில வார்த்தைகளை நான் படிப்பதனால் எனக்கு ஒரு கோபம் சீமான் மேல. என்னன்னா, ஏன் இப்படி சொல்றாரு?
வயதுக்கு மூத்தவர்களும் இந்த பதிவை படிப்பார்கள், அவரை விட இளையவர்களும் படிப்பார்கள். அப்பொழுது அவருடைய சொற்கள் மிகவும் மிகவும் கொடும் சொற்களாக வலைதளங்களில் இருக்கிறது. அதனால் எனக்கும் ஒரு கோபம், எங்க ஒரு பாசம் என்ன அறியாமலே வந்துடும். கோபம் வரும்போது மனுஷன் இயற்கையாயிடுவான், அவனாவே வெளிப்படுவான். அந்த மாதிரி இளைய மாடசாமி, இளைய முனுசாமி, இளைய வெங்கடாசலம், இளைய கார்த்திகி அப்படின்னு கூப்பிட்டு அந்த வார்த்தைகளை என்னை அறியாமலே பேசும்போது உபயோகப்படுத்துகிறது. யாரு? சீமான பெத்த எங்க அம்மா யாரு? அந்த புண்ணியவதி யாரு? என் சாமி இல்ல, எங்க பெரியம்மா இல்ல, அண்ணம்மாள் என்ற எங்க பெரியம்மாள். அந்த தெய்வம் பெத்த என் தம்பி. அவன் இந்த மாதிரி தப்பு தப்பா பேசும்போது எனக்கு அப்படித்தான் வருது. எலே பார்த்து பேசு, சரியா பேசு. என்ன கேட்குற நீ மட்டும் ஆண் மகன், நாங்கெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் உன் பேச்ச கேட்கிறவங்கெல்லாம் ஆண் மகனா? அப்ப நாங்கெல்லாம் ஆண் மகன் இல்லையா? அடுத்தது, நல்ல தாய் தந்தைக்கு பிறந்தையான்னு கேட்குறிய. நான் என்ன சொன்னேன்? என் சீமான பெத்த எங்க அம்மா பெரியம்மா எனக்கு சாமின்னு சொன்னேன், தெய்வம்னு சொன்னேன். அப்ப நீ இந்த தமிழ் தாய்மார்களை, எங்களை போன்றவர்களை பெற்றவர்களை எப்படி அழைக்க வேண்டும்? தெய்வமாக அழைக்க வேண்டும். அதை விட்டு எந்த மேடையில் பேசினாலும் சரி, நீ நல்ல அப்பனத்தாளுக்கு பிறந்தியா? இன்னொன்னு கேட்பான். என்ன கேட்பான் தெரியுமா? அவன் பிக்காளி பயல. பிக்காளி பையனா என்னன்னு தெரியுமா உனக்கு? இதே சொற்களை வேறு எவராவது உன்னை பார்த்து கேட்கும் பொழுது எங்க பெரியம்மா அண்ணம்மா மனசு எவ்வளவு கஷ்டப்படும்ல? அந்த அறிவில்லை உனக்கு? ஒவ்வொருத்தனையா சவாலுக்கு கூப்பிடுற. டே, நான் கூப்பிடுறேன்டா உன்ன. நீ சரியான ஆண்மகனா இருந்தா வாடா, மக்கள் மன்றத்துக்கு வாடா. நீ 15 வருஷம் கட்சி நடத்தி நீ என்ன பண்ணிருக்க? நான் 15 வருஷம் தொழிற்சங்கம் நடத்தி நான் என்ன பண்ணிருக்கேன்? இந்த உழைக்கிற வர்க்கத்துக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கோம், நீ என்ன செஞ்சிருக்க? ஏடா ஒரு தலைவன் பேசினா என்னடா பண்ணணும்? தொண்டர்கள் தம்பிகள் என்னடா பண்ணணும்? தோழர்கள் என்னடா பண்ணணும்? நாக்க மடக்கிட்டு ஆடு மாடு கழுத கத்துன மாதிரி விசில அடிப்பாங்க. தலைவர்கள் பேசும்போது, சிந்தனையாளர்கள் பேசும்பொழுது செவி கொடுத்து கேட்க வேண்டும். ஒவ்வொரு சொல்லும் சிந்தனையில் பதிய வேண்டும். நாக்கில இருந்து விசில வரக்கூடாது. அப்புறம் அப்படிதான் சொல்லுவானுங்க, விசில் அடிச்சான் குஞ்சுகளை வச்சிருக்கான்னு. 10 கோழி குஞ்ச பிடிச்சு கொண்டு வச்சுக்கிட்டு கூச்சு 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 அப்படின்னு கத்த விட்டுட்டா எத்தனை பேர் விசில் அடிக்கிறான்? அந்த விசில் அடிக்கிறவனுங்களை வச்சு நீ என்னைக்காவது உன் தொகுதியில், உன் நகரில், உன் மக்களுக்கு இப்படி ஒரு சேவை உள்ளது, உழைக்கும் மக்களுக்கு உழைப்பின் உரிமையை பெற்றுத்தர உன் தெருவில் பாடுபடு, உன் நகரில் பாடுபடு, உன் தொகுதியில் பாடுபடு என்று உன் தொம்பிங்களுக்கு, உன் தும்பிங்களுக்கு எனக்காவது அறிவுரை சொல்லியிருக்கியா? தம்பி நிறுத்திக்கோ, இதோட நிறுத்திக்கோ. மற்ற பெற்றவங்களை தப்பா பேசுறது, மற்ற பெண்களை, மற்ற ஆண் மக்களை தப்பா பேசுறது இதோட நிறுத்திக்க. இல்லன்னு வச்சுக்க, போடுவிய சொடக்கு, அடிச்சு காட்டுவிய. எங்களுக்கு அடிக்க தெரியும்டா. இது மண்வெட்டி பிடிச்ச கை, கதிர் அறுத்த கை, எது அப்பளத்துக்கு மாவடிச்ச கை, ரைட்டா? சுடுகாட்டுல குழி வெட்டின கை, வாழைக்கு காவா வெட்டின கை, வரப்பு வெட்டின கை, சரியா? கட்டிடத்துல சாந்து குழைச்சு கொடுத்த கை, இதோ உழைச்ச கை தான். உன் கூட ஒருத்தன் இருப்பானே, யார் அவன்? பேஸ்புக்கில் பெருசா பீத்திக்கிட்டு போடுவானே நோட்டை, நொட்டை, அந்த நொட்டைக்கும் சேர்த்து தான் சொல்றேன், சரியா? மரியாதையா பேசுங்க, மரியாதையா பேசுங்க. தமிழர்களை மரியாதையா பேசுங்க, கன்னடர்களை மரியாதையா பேசுங்க, தெலுங்கர்களை மரியாதையா பேசுங்க. ஏண்டா தனித்தனியா பேசிக்கிட்டு? எல்லாரும் எங்க தோழர்கள்டா, உழைக்க வர்க்கம்டா. தமிழ்நாட்டில் நாங்க 4 கோடி பேர்டா. ஒருத்தர் 2 பேர் நினைச்சியா? டேய் 4 கோடி பேர் நாங்க. இந்த 4 கோடி பேருக்கு உன்னால உழைப்பின் உரிமையை வாங்கி தர முடியுமாடா? நீ வாங்கி கொடுத்துட்டா மௌன, நீ வாங்கின ஓட்டுல இருந்து கண்டிப்பா உனக்கு 2 கோடி ஓட்டுறா, எக்ஸ்ட்ரா 2 கோடி ஓட்டுறா. பாக்குறியா? பாக்குறியா? 2 கோடி ஓட்டு எக்ஸ்ட்ரா. 36 லட்சம் ஓட்டு இல்ல, 2 கோடியே 36 லட்சம் ஓட்டு வாங்குவே நீ. முதல்ல உழைக்கிற கூட்டத்துக்கு உழைப்பின் உரிமையை வாங்கி கொடுக்க பாரு. சும்மா எப்ப பார்த்தாலும் இன்னும் நிறைய இருக்கு, ஆனா அதெல்லாம் பேச வேண்டாம்னு நினைக்க, சரியா? ஏலே எங்க பெரியம்மா பெத்த மவன, உனக்கு மட்டும்தான் விரல காட்டி பேச தெரியும் நினைக்காத.
எனக்கும் பேச தெரியும். நீ சரியான ஆண்மகனா இருந்தா வாடா 2 பேரும் இலங்கைக்கு போலாம். பிரபாகரன் இலங்கை தமிழ் மக்களின் சாமி. அந்த சாமியை பாக்குறியாடா? என் ஆபீஸ்ல அந்த சாமியை பாக்குறியாடா? நீ பாக்குறியா? காட்டியாங்க. தோழர் மாவீரன் பிரபாகரன், அஞ்சா நெஞ்சன் தோழர். யாரா அவன்? வீரப்ப யாரா? எங்க அண்ணன்டா. நீ சொல்வியா அடிக்கடி பெரியார் இனத்தை புடுங்கினாருன்னு. எங்கள் தந்தை பகுத்தறிவு தந்தை பெரியார்ரா. பக்கத்துல பாடுறா யாருன்னு பாடுறா? நெட்டாய் மாலை சீனிவாசன். நீ சொல்லுவிய அந்த ஜாதி இந்த ஜாதின்னு விளங்காத பயல. எப்ப பாரு சாதி சாதி சாதி, மதம் மதம். அவன் மதத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்றான் தேசிய அளவுல. நீ இனத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ற மாநில அளவுல. அவன் ஜாதியை வச்சுக்கிட்டு ஜங்க நடத்துறான். என்னடா வித்தியாசம்? சாதி அது ஒரு பேய், மதம் அது ஒரு பேய், இனம் அது ஒரு பேய், மொழி அது ஒரு பேய் தான்டா. பிரிச்சு பார்த்தா ஒற்றுமையாயிருந்தால் அனைத்தும் இறை சக்தி, கடவுள் சக்தி, ஆண்டவன் சக்தி, தெய்வ சக்தி. ஆனா அந்த பிரிச்சு மேஞ்சிங்கன்னு வச்சுக்க, சாத்தாண்டாது, பிசாசிடாது. அந்த பிசாசை ஏவி விட்டு வெங்காயத்தை போட்டா வெடிகுண்ட போடுவேன். துப்பாக்கி எடுத்து போய் சுட்டு இலங்கை தீவை பிடிச்சிருவியா? நீ சரியான ஆண்மகனா இருந்தா வாடா போலாண்டா, சிலோனுக்கு போலாண்டா. நான் ரெடிடா. நீ ரெடியா? இல்லை, உங்க அம்மா யாருல? எங்க பெரியம்மால, என் சாமியில. அப்ப எங்க அம்மா யாருல உனக்கு? எப்ப பாரு உடன்பிறப்புகளே, உடன் பிறந்தார்களே. யாருடா உங்க கூட பிறந்தா? எல்லாரும் தனித்தனி தாய் தாண்டா பிறந்தோம். நீ பேசுற சொல்லு எல்லாம் கரெக்டா? என்ன தோழர் அவ்வளோ அசால்ட்டா சொல்லிட்டீங்க இலங்கைக்கு போகலான்னு? அங்க போனா காக்கா குருவி மாதிரி சுட்டுடுவானே தோழர். சுடுவான், சுடாமல்லாம் விட மாட்டான். ஏங்க மீன் பிடிக்க போனாலே என் சொந்தங்களை சுட்டு தள்ளுறாங்க, என் தோழர்களை சுட்டு தள்ளுறாங்க. காக்கா குருவி சுடுற மாதிரி கூட ஈஸியா சுட்டு விடுவான், தெரியும். அப்படி நெஞ்ச நிமித்து நிற்போம். என்ன படம் இது? ராஜராஜ சோழனோட படம் தானே? சேர சோழ பாண்டியனோட படம் தானே? எது ரூம்புக்குள்ள 50,000 ரூபாய் சரக்கு, அயல்நாட்டு சரக்கு ஓபன் பண்ணி குடிச்சு விட்டு பேசுறானுங்களே சார் அரசியல்வாதிங்க. போலித்தனமா வாக்குறுதி கொடுக்குறானே, அந்த மாதிரி வாக்குறுதி இல்லை. நிஜமாவே நான் கிளம்பிட்டேன். சீமான் ரெடின்னா நான் ரெடி, சாட்டை துறைமுருக ரெடின்னா நானும் ரெடி. மும்மூர்த்திகளும் போறோம். சுடட்டுமே. யாருக்காக உயிர் கொடுக்கும்? யாருக்காக? இலங்கை தமிழர்கள் யாருங்க? எங்க இனம் தானே. இனத்துக்காக கட்சி நடத்துறான், இனத்துக்காக சங்கம் நடத்துறான். எது இனத்துக்காக உயிர் கொடுப்பியா? பிரபாகரன் கொடுத்தான். சாமி, இலங்கை தமிழர்களின் சாமி எங்கள் தோழர் பிரபாகரன் கொடுத்தான். ஆனா தவறான வழியில கொடுத்துட்டான். புரியுதா உங்களுக்கு? ஒரு மக்கள், ஒரு இனம் பாதிக்கப்படும் போது, பள்ளத்தாக்கில் விழும்போது, அக்கிரமங்கள் நடக்கும்போது அந்த இனத்தை காப்பாற்ற அன்பு, அகிம்சை அதைத்தான் எடுத்தாரு காந்தி மகான். துப்பாக்கி எடுத்தாரு. ஏங்க அவ்வளோ பெரிய பீரங்கிங்க, வேலைக்காரன் எடுத்து இப்படி வச்சிருக்கும் போது அவனை எடுத்து அப்படி நின்னார்ல, சட்டையே இல்லாம ஒத்த வேட்டியில நின்னார்ல எங்க மகான். எதை எடுத்தாரு கையில? ஆன்மீகத்தை எடுத்தாரு. அரசியலாட்சி கிடைச்சிச்சா இல்லையா சுதந்திரம்? இப்ப எங்க நாட்டுக்காரன், இந்தியாக்காரன் பிரதமரா இருக்கானா இல்லையா? அத மாதிரி இலங்கையிலையும் ஒரு தமிழன் பிரதமரா உட்கார்ந்து இருப்பான். அன்பு, அகிம்சை, அரசியல், ஆன்மீகம் 4 வழி இருக்கு. அன்பையும் அகிம்சையும் கையில் எடு, நெஞ்ச நிமித்து நில்லு, சுடட்டும். இலங்கை தமிழர்களுக்காக நாங்க பேச வந்திருக்கோம். இலங்கை தமிழர்களுக்காக நாங்க உரிமை கேட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு அந்த இனத்துக்கு அங்க வாழக்கூடிய சுயமரியாதையோடு சமூக நீதி கிடைச்சி அந்த இனம் அங்க வாழ்றதுக்கு எங்களுக்கு தமிழ் இனத்துக்கு என்ன வேணும்? உரிமை வேணும்னு கேட்டு போவோமே. ஆனா துப்பாக்கியை கையில் எடுக்க மாட்டோம். நீ துப்பாக்கியை கையில் எடுத்தா அவன் பீரங்கி எடுத்து சுடுவான். மீறி சுடுறானா செத்து போறோம். உயிர் கொடுப்போன்றானுங்களே,
அந்த உயிரை மயிரா நினைச்சு நான் சொல்றேன்டா. உண்மையாவே உனக்கு சூடு சொர்ண ஈனம் மானம் இருந்தா சீமான் வா, சாட்டை வா, நானும் வரேன். 3 பேரும் போவோம் இலங்கை தமிழர்களை காப்பாத்த. சாமி பிரபாகரன் விட்டுட்டு போன வேலையை தொடர முடியுமா உன்னால? முடியுமா? ஆனா என்னால முடியும். நெஞ்ச நிமித்தி நிற்பேன். பீரங்கிக்கு அப்படி நெஞ்ச நிமித்தி நிற்பேன். உன்னால முடியுமா? சுட்டுட்டு போட்டோம். எதுக்கோ போகுது உயிர். இத்தனோண்டு மீனை பிடிக்க போனா உயிர் போகுது. எது படகுல கொஞ்சோண்டு எல்லையை தாண்டிட்டா உயிர் போகுது. தினம் போகுது. ஒரு தடவை தான் கொடுப்போம் உயிரை, ஒரு தடவை தானே கொடுக்க போறோம். மீண்டும் பிறப்போம், மீண்டும் பிறப்போம். எதுல? இந்த கிறிஸ்து மகான் ஒருத்தர் இருக்காரு. அவரும் இது மாதிரி அந்த யூதர்களை எதிர்த்து ஒரு புரட்சியை பண்ணார். ஓல்டுலே புரட்சிக்கு விதை விதைத்தவர் யார் தெரியுமா? கிறிஸ்து ராஜா. யாரு? கிறிஸ்து ராஜா. பிரபாகரன் தோழர் வந்து ஒரு இனத்துக்காக விதைய போட்டார். ஆனா அந்த உலக மக்களுக்காக உயிரை கொடுத்தார். ஒருத்தர் சிலுவையில் உயிர் கொடுத்தாரு. அவரோட அந்த வழியில, அந்த அகிம்சை வழியில, அந்த அன்பு வழியில, எதிரியையும் நேசிக்கிற வழியில நாங்க போறோம். கேட்கிறோம், சுடட்டோம், பார்த்துக்கிறோம். அந்த கிறிஸ்து ராஜாவோட ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலையும் இன்னைக்கு உலக நாடுகள் மொத்தம் சாதாரண போராளி அவரு. இந்தியாவில் அவரோட வழியத்தான் அண்ணல் அம்பேத்கர் கையில் எடுத்தாரு. தமிழ்நாட்டில் அவரோட வழியத்தான் பெரியார் கையில் எடுத்தாரு. என்னத்தை புடுங்கினாரு பெரியார்னு கேட்கிறியடா மடப்பயல? அவர் என்னெல்லாம் புடுங்கிருக்காருன்னு உனக்கு தெரியுமா? அவர் என்னெல்லாம் புடுங்கிருக்காருன்னு உனக்கு தெரியுமால? அவரை போய் தப்பா பேசிக்கிட்டு, அவரை தப்பா பேசி நீ பெரிய அரசியலில் ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறியா? உன்னை நம்பி வந்த கூட்டத்தை காப்பாத்துறா. ஒரு சீட்டாவது ஜெயிச்சு காட்டுறா. பேசுறான் பெருசா. எங்க தலைவன் பிரபாகரன், எங்க தலைவன் பிரபாகரன். பிரபாகரனுக்காக நீ என்னடா செஞ்ச? மயிரை கூட கொடுத்ததில்லை. அவனுக்காக நீ மொட்டை கூட போட்டதில்லை. வாடா உயிர் கொடுப்போம். டே உனக்கு தலைவன்னா எனக்கு தோழண்டா. வாடா உயிர் கொடுப்போம். போலாமா? போலாமா சொல்லனுக்கே? நீ ரெடியா? அண்ணன் தயார். அண்ணாமலாவுடைய அக்கா அந்தோணி அம்மாள் பெத்த சீலன் தயார் நிலையில் இருக்கிறேன். சீமான மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பதுங்கி பதுங்கி வாழல. சரியா? நான் தயாராயிட்டேன். நீ வா, நம்ம 2 பேரும் போவோம். முடிஞ்ச அவன் சாட்டை இருக்கான் பாரு, அவனையும் கூட்டிகிட்டு வா, போவோம். தோழர் சீலன் அவர்களே, அகிம்சை வழியில் பிரபாகரன் போராடி இருந்தால் இலங்கையின் அதிபராக வந்து இருப்பாரா? நிச்சயமாக இன்று இலங்கையின் அதிபராக, இலங்கையின் சாமி, தமிழர்களின் சாமி தோழர் பிரபாகரன் அவர்கள் இன்று இலங்கை அதிபராக அங்கு அமர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருப்பார். ஏனெனில் உலக வரலாறை எடுத்து பார்க்கும் பொழுது ஆயுதம் ஏந்தி வெற்றி கண்டவர்களை விட அகிம்சை வழியில், அன்பு வழியில், ஆன்மீக வழியில், அரசியலில் ஈடுபட்டு அந்த நாட்டை கைப்பற்றி வெற்றி பெற்று ஆட்சி செய்தவர்களே அதிகம். ஆயுதத்தை எடுத்தவர்கள் ஆயுதத்தாலே வீழ்ந்ததுதான் சரித்திரம், வரலாறு. யாராவது ஒருவர் இருவர் வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் தோழர் பிரபாகரன் மிகவும் சக்தி வாய்ந்தவர். சாதாரண வலிமை அல்ல அவரது வலிமை. அவரெல்லாம் இலங்கைக்கு அதிபராகி இருந்தால் உலக நாடுகளே என்ன பண்ணியிருக்கோம்? இலங்கையை சுத்தித்தான் தன்னோட ஆதிக்கத்தை செலுத்தலாமான்னு மண்டிக்கிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த, ஒரு வலிமை மிக்க தலைவர் வந்து தோழர் பிரபாகரன். அவர் ஆயுதத்தை ஏன் எடுத்தார்? இந்த ஆயுத வழியை ஏன் எடுத்தார்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நல்ல ஒரு சிந்தனைவாதி, நல்ல ஒரு அறிவாளி. அப்பேற்பட்ட அந்த தோழர் ஆயுதத்தை எடுத்தது இன்றளவும் என் இதயத்திற்கு கடுகளவு கூட விருப்பமே இல்லை. அதனால் தான் சொல்கிறேன், அன்பு வழியில், அகிம்சை வழியில், ஆயுதமின்றி இன்றளவும் போராடி கொண்டிருக்கிறார்கள் நிறைய இடங்களில் அவர்களது உரிமைக்காக. ஏன் நாங்கள் போராடவில்லை? 15 ஆண்டுகளாக நாங்கள் என்ன ஆயுதம் எடுத்தமா? சாலையில் சென்று பொதுமக்களுக்கு இடையூறு செய்தமா? கத்தி எடுத்தமா? ஆனா இளைய தம்பி நீ என்ன செய்யற? சீமான் என் தம்பி, வெட்டுவோம், குத்துவோம், வெடிகுண்ட போடுவோம், இதைத்தானடா சொல்லிக்கிட்டு இருக்க.
எந்த பதிவை உன் பதிவை பார்த்தாலும் சரி, அங்க ஒரு அடாவடி அகிம்சையா பேசுறியா நீ? அகிம்சையா நடந்துகிட்டியா நீ? ஆனால் தம்பி உனக்கு ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. பிரபாகரன் மீண்டும் பிறந்து வந்தால் நிச்சயமாக அகிம்சை வழியில் போராடுவார். இந்த நூற்றாண்டில் முடியாமல் சென்றது என்றாவது ஒரு நாள் இலங்கையில் என் சகோதர சகோதரிகள், என் தோழர் தோழிகள் நிச்சயமாக சமூக நீதியுடன் சுய மரியாதையுடன் உழைப்பின் உரிமையை பெற்று தங்களுக்கென்ன நிச்சயமாக ஒரு அரசாங்கம் அமைத்து நிச்சயமாக வாழ்வார்கள். அதற்காக இலங்கையில் உள்ள ஒரு தலைவன் முதல் விதையை விதைக்க வேண்டும். உயிர் கொடுங்கடா. துப்பாக்கிக்கு முன்னாடி நெஞ்சை நிமித்தி நில்லுங்க. நீங்க சிந்த போற ஒவ்வொரு துளியிலையும் 100 வீரர்கள் அகிம்சை வழியில் போராட வருவார்கள். எப்பவுமே ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த ரோட்ல இறங்கி சும்மா இந்த வியாபார சங்கன்னு போராடுவான், இந்த கட்சின்னு போராடுவான், இந்த மத சங்கன்னு போராடுவான், இந்த சாதி சங்கன்னு போராடுவான். இவனுங்கெல்லாம் பொதுமக்களே சொல்லிடுவாங்க. எப்படி? அப்படி கடந்து போகும்போது பொதுமக்களே பச்சையா சொல்லிட்டு போவாங்க. இந்த காதல கேட்டிருக்கேன். நான் அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல விருப்பப்படலை. அவன் அவன் புகழ் பெறதுக்காக ஒரு 10 பேர் கிடைச்சா போதும், உடனே கொடியை பிடிச்சிட்டு குதிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. எங்கேயாவது பார்த்துருக்கீங்களாடா? எங்கேயா பார்த்துருக்கீங்களா நாங்க கொடியை பிடிச்சிக்கிட்டு குதிச்சு போராடுறத? தேவையில்லை. ஏன்னா என் தோழர்களால, இந்த கடை தொழிலாளர்களாக, கருவறை முதல் கல்லறை வரை மக்களுக்காக உழைக்கும் இந்த கடை தொழிலாளர்களால வேலையை விட்டுட்டு ரோட்ல இறங்கி போராட முடியாத சூழலும் உள்ளது. அப்படி இறங்கி போடான்னா மறுநாள் அவனுக்கு சோறு கிடையாது. 50 ரூபா 100 ரூபா 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து போராட கூட்டு போறீங்களே. ஏய், நானும் கட்சியில் இருந்தவன் தான்டா. 10 வருஷம் ஏடிஎம்கே, 2 வருஷம் பிஜேபி. எப்படி கூட்டம் நடக்குது, எப்படி போராட்டம் நடத்துறானுங்க, அரசியல்ல என்னன்னா நடக்குது எல்லாத்தையும் பார்த்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எல்லா தொழிற்சங்க தலைவரையும் பார்த்து பேசியிருக்கேன். எல்லா வியாபார சங்க தலைவரையும் பார்த்து பேசியிருக்கேன். எதுக்கு? உழைப்பின் உரிமைக்காக. இன்று வரை ஒரே ஒருவன் எங்களோடு தோள் நின்று இந்த உழைக்கும் 4 கோடி உழைக்கும் வர்க்கத்திற்கு உழைப்பின் உரிமையை பெற்று தருவன்னு ஒரு தலைவன் வரலடா. ஆனா தொண்டர்கள் தோழர்கள் நிறைய பேர் எங்களோட இணைஞ்சுதான் இருக்காங்க. ஆனா அவங்களால அடுத்தவர்களுக்கு போய் சேவை செய்யற இடத்துல இல்லை. அவங்களே இன்னைக்கும் உரிமை இன்றி கடை தொழிலாளர்கள் இன்றும் பல லட்சம் பேர் அடிமைகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு மீட்பு வேணும்டா, எங்களுக்கு விடுதலை வேணும்டா. நாங்க அகிம்சை வெளியில போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நிச்சயமா ஜெயிப்போம். அப்படி ஜெயிக்க முடியலன்னு வச்சுக்க, ஆட்சி அமைப்போம். அதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். வலியே வலிமை மக்கள் கட்சி. 15 வருஷம் கடை தொழிலாளர் சங்கம். இப்போ வலியே வலிமை மக்கள் கட்சி. உழைக்க 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 உரிமை இல்லாம தான் போய்கிட்டு இருக்கு. பொது உடைமை இல்ல. எங்க ஐயா சொன்னாரு, தொழிலாளர்களின் உலக சாமி காரல் மார்க்ஸ். அவர் சொன்ன மாதிரி இன்னை வரைக்கும் எங்களுக்கு பொது உடைமை, உழைக்கிறவனுக்கு சோறு நீர், வாழ்றதுக்கு ஒரு இடம், வயசான காலத்துல ஒரு ஓய்வூதியம், செத்து போனா ஒரு நல்ல அடக்கம். இதானடா தேவை உழைச்சவனுக்கு. என்னடா சோசலிசம்? உழைப்பின் உரிமை. உழைப்பின் உரிமை என்ற ஒற்ற சொல்லுல சமூக நீதி இருக்கு. உழைப்பின் உரிமை என்ற ஒத்த சொல்லுல எது? ஓய்வூதியம் இருக்கு, எங்க பிள்ளைங்களோட கல்வி இருக்கு, சமூக பாதுகாப்பு இருக்கு, வாழ்வியல் பாதுகாப்பு இருக்கு. அத்தனையும் உழைப்பின் உரிமை என்ற ஒற்ற சொல்லில் அடக்கி வச்சிருக்கோம்டா. அந்த உழைப்பின் உரிமையை பெற்று தர உன்னால சிலோனுக்கு வர முடியுமா முடியாதா தெரியாது. முடிஞ்சா இன்னையில இருந்து உன் தொண்டர்களுக்கு நீ விதை போடு. இந்த மாதிரி உழைப்பின் உரிமை வாங்கி கொடுங்க. தமிழர் தொழிற்சங்கன்ற தூக்கி குப்பையில போடு. உழைக்கும் வர்க்கத்துக்குன்னு அனைவரும் விரும்புற மாதிரி ஒரு பேரவை, அந்த பேரை வச்சு அந்த தொழிற்சங்கம் மூலமா நீனும் இந்த உழைக்கும் வர்க்கத்துக்கு சேவையை செய்ய. நிச்சயம் மீண்டும் பிரபாகரன் பிறந்து வருவார், இலங்கையிலே பிறப்பார். அந்த மக்களுக்காக அகிம்சையை கையில் எடுப்பார், அன்பை கையில் எடுப்பார், ஆன்மீகத்தை கையில் எடுப்பார், அரசியலை கையில் எடுப்பார். நிச்சயமாக பிறப்பார். பிறந்து இலங்கையிலே அதிபர் ஆவார் என்ற நம்பிக்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம்டா. மடப்பயல சீமான் என் தம்பி உன்ன மாதிரி ராத்திரியே போய் 500 பேர் 50,000 பேரை அவர் வச்சிருந்தாரு. 50,000 பேரு சாதாரண படை அல்ல, உலக இராணுவமே மிரண்டு போன படை அவரது படை. அந்த படை காத்து கொண்டே இருக்கிறது, விழித்து கொண்டே இருக்கிறது, எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. நிச்சயம் பிறப்பார், மீண்டும் பிறப்பார்.
தோழன் பிரபாகரன் மீண்டும் பிறப்பார், இலங்கையிலே பிறப்பார், தேர்தலில் நிற்பார். இலங்கை மக்கள் சிங்களர்கள் மீது அவர் செலுத்த போகும் அந்த அகிம்சை அன்பு வழியில் ஒட்டுமொத்த சிங்கள கூட்டமும் சிங்கள மக்களும் பிரபாகரனுக்கே வாக்களிப்பார்கள். நிச்சயமாக அவர் அதிகார கட்டிலில், ஆட்சி கட்டிலில் அதிபராக அமர்வார், அமர்வார், அமர்வார்.